கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் நடிகர் சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அவர் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் கேரளாவை சேர்ந்த எம்பி சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையினுடைய இணையமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய இணையமைச்சர் ஆகிய 2 பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அவர் ஏற்கனவே பதவியேற்றுக் கொண்ட நிலையில் இன்றைய தினம் அவர் அந்த அலுவலகத்திற்கு சென்று அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். முன்னதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகத்துக்கு சென்ற பொழுது அந்த துறையினுடைய கேபினெட் அமைச்சராக இருந்த ஹர்தீப் சிங் புரி சுரேஷ் கோபிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது அதிகாரிகளும் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறையினுடைய அலுவலகத்திற்கு சென்ற சுரேஷ் கோபி அங்கேயும் இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கேரளாவில் இருந்து ஒரே ஒரு பாஜகவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுரேஷ் கோபி முதல் முறையாக எம்பியான நிலையில் மக்களவைக்கு முதல் முறையாக தற்பொழுது இணையமைச்சராகவும் பொறுப்பேற்று இருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.